குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாவுடைய ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரே ஒரு ப்ரோக்ராமை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1 கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எய்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் a ஜாவா ப்ரோக்ராம் டு டிஸ்ப்ளே த கவுண்ட் ஆஃப் ஆல் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஈச் இன் அ லைன். ஸோ கொஷினில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ அந்த ஜாவா ப்ரோக்ராம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்த பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கமாண்ட் லைனில் நீங்கள் கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்ஸ் உடைய கவுண்ட்டை டிஸ்ப்ளே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்ஸை ஈச் இன் லைன், அதாவது அதை 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 3 ஆர்குமெண்ட்டையும் ஒவ்வொரு ஆர்குமெண்ட் ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகிற மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன், அதை எப்படி எக்லிப்ஸில் நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 1ல் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்க்ரீனில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் நம்பர் 1லேருந்து லைன் நம்பர் 4 வரைக்கும், அதே மாதிரி லைன் நம்பர் 11லேருந்து லைன் நம்பர் 12 வரைக்கும் நீங்கள் எக்லிப்ஸில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். அது வந்து ஒரு ஸ்கெல்டன் மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். இல்லை நீங்கள் நோட் பேட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைன் நம்பர் 5லேருந்து லைன் நம்பர் 10 வரைக்கும் இருக்கிற இந்த கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த கண்டென்ட் தான் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. ஆக்சுவலாக EX1 அப்படின்ற இந்த கிளாஸ் என்ன பர்பஸ்க்காக நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைனில் இன்புட்டை கெட் பண்ணும், கெட் பண்ண அந்த ஆர்குமெண்ட்ஸோடைய கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணணும், ஒரு லைனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கொஷினுடைய கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை நான் எழுதியிருக்கேன். இப்போ லைன் நம்பர் 5 பாருங்க. ஸோ இந்த லைன் நம்பர் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் n. ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான வேரியபிள்ஸை அந்த இடத்துலையே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ சீலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள் டிக்ளரேஷன் இல்லைனா குளோபல் வேரியபிள் டிக்ளரேஷன், இந்த ரெண்டு செக்ஷனை தவிர வேற எந்த இடத்துலையும் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண பெர்மிட் பண்ணாது சி கம்பைலர். ஆனால் ஜாவாவில் அப்படி கிடையாது. எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துலையே நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்ற ஒரு வேரியபிள் எனக்கு தேவை. ஏன்னா என்னுடைய ப்ரோக்ராம் வந்து 2 அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒரு அவுட்புட் வந்து ஆர்குமெண்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ எனக்கு என்னன்ற அந்த வேரியபிளில் நான் ஆர்குமெண்ட்டோடைய கவுண்ட்டை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால என்னன்ற வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க args டாட் லென்த்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்குமெண்ட் args அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் அரே. ஓகேவா? கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட் எல்லாமே இந்த ஆர்குமெண்ட் அரேல வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ எந்த இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த அரேல வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு இது வந்து ஒரு 1 டைமென்ஷனல் அரே. நமக்கு ஏற்கனவே தெரியும் அரேவை ஜாவாவில் வந்துட்டு அரேல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த் அப்படின்ற ஒரு வேரியபிள் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அரேல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ args டாட் லென்த்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஆர்குமெண்ட்ஸை நம்ம பாஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸனுடைய அந்த ஆர்குமெண்ட்ஸுடைய கவுண்ட் வந்து எண்ணில் காப்பி ஆகிடும். ஸோ நான் என்ன பிரிண்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சிரும். அதாவது கவுண்ட் ஆஃப் ஆல் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் அரேல இருக்கிற அந்த இன்புட்டை ஒரு லைனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு 1 டைமென்ஷனல் அரேவை ரீட் பண்ணணும் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் லூப் இல்லாமல் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். லூப் அப்படின்னாவே லூப்பிங் வேரியபிள் நான் ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஐக்கு டிக்ளரேஷன் வந்து இங்கேயே நான் பண்ணியிருக்கேன் பாருங்க, இன்ட் ஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லூப்புக்குள்ளே கூட நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி கண்டிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 0 n கிரேட்டர் தென் 0 ஐ ப்ளஸ் ப்ளஸ் n மைனஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகுது, எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடில் டயக்ராம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பாருங்க, இந்த லைன் பாருங்க, ஜாவா சி. ஸோ ஜாவா சினா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஜாவா கம்பைலர் இது ஒரு ஜேடிகே டூல்.
ஓகேவா? ஸோ இந்த ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா சோர்ஸ் கோட் ex1.java அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோடை ஜாவா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா பைட் கோடா மாத்திரும். ஓகேவா? ஏதாவது இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பியர் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ப்ராம்ப்ட் வந்து திரும்பவும் அப்பியர் ஆகும். ஸோ இப்போ வந்து பைட் கோடா கன்வெர்ட் ஆன உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா அதாவது மிஷின் கோடா மாறணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஜாவா அப்படின்றது ஒரு இன்டர்பிரட்டர். இதுவும் ஜேடிகே உடைய ஒரு டூல். ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாவான்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ex1 கொடுக்கணும். ஸோ நார்மலாக எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ நான் இது வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்கோம். ரெட்டு ப்ளூ க்ரீன் சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட்டை கெட் பண்ணுது. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து இன்புட்டை கெட் பண்ணுது. 3 இன்புட்டை கெட் பண்ணுது. ஸோ இது எப்படி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அந்த ஆர்குமெண்ட் அரேலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. இந்த டயக்ராம் பாருங்க. ஸோ ரெட் ப்ளூ க்ரீனுன்னு. ஸோ அதனுடைய பொசிஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. args ஆஃப் 0 அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டாக எந்த ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்குமெண்ட் இந்த பொசிஷனில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். செகண்டாக கொடுக்கறது args ஆஃப் 1லையும் தேர்டாக கொடுக்கறது args ஆஃப் 2லையும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க int n is equal to args டாட் லென்த்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, nல எப்படி 3 ஃபில் ஆகுதுன்னு பாருங்க. args அப்படின்றது இந்த அரே. ஓகேவா? argsன்றது இந்த அரே. இந்த அரேல எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க. 1 2 3 டோட்டலா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ nல வந்து 3 அப்படின்றது ஃபில் ஆயிடும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்கேன் பாருங்க. I is equal to 0, n greater than 0, I plus plus, n minus minus. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லைன் ஆர் அ குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணும் until the condition becomes fail. இப்போ நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா n should be greater than 0. ஸோ nல எப்போ 0 விட பிக் நம்பர் இருக்கோ அது வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த system டாட் அவுட் டாட் println அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த லூப்பை டெர்மினேட் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க ஐயோட வேல்யூ பாருங்க 0, என்னோட வேல்யூ பாருங்க 3. இப்போ செக் பண்ணுங்க 3 greater than 0 கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது system டாட் அவுட் டாட் println எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஐ இருக்கிற இடத்துல நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஸோ args ஆஃப் 0ல வந்து நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம டயக்ராம்ல பார்த்தோம். அந்த இடத்துல ரெட் இருந்துச்சு. ஸோ ரெட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லூப்ல பாருங்க i plus plus n minus minusன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ i plus plusனா i is equal to 0 plus 1. ஸோ ஐயோட வேல்யூ 1. n is equal to minus minusன்னு கொடுத்துருக்கேன். nல 3 இருக்கு. ஸோ 3 minus 1 வந்து 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம் ஐயோட வேல்யூ 1 இருக்கு. என்னுடைய வேல்யூ 2. செக் பண்ணுங்க 2 வந்து greater than 1 செக் பண்ணுங்க. கண்டிஷன் இஸ் ட்ரூ. உள்ள வாங்க args ஆஃப் 1 அதுல ப்ளூ இருந்துச்சு. ஸோ அது பிரிண்ட் ஆயிடும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஆல்ரெடி ஐல 1 இருக்கு. இப்போ 1 ஆட் ஆகி 2 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா nல ஆல்ரெடி 2 இருக்கு. டிக்ரிமெண்ட் ஆகி nல 1 இருக்கும். பார்த்தீங்கன்னா i is equal to 2, n is equal to 1. ஸோ 1 greater than 0 கண்டிஷன் செக் பண்ணுங்க. அகெயின் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. உள்ள வருது args ஆஃப் 2ல green தான் இருந்துச்சு. பிரிண்ட் ஆயிடும். இப்போ ஐயோட வேல்யூ 2ஆ இருந்துச்சு. 1 ஆட் ஆகி 3 வருது. என்னோடைய வேல்யூ 1 மைனஸ் ஆகி 0 வருது. ஸோ ஐயோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 0. 0 greater than 0 பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஃபெயில்ஸ். இட் டெர்மினேட்ஸ் த லூப். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் அந்த கோடிங் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எக்லிப்ஸ்ல எப்படி இதை ரன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் டெஸ்க்டாப் ஐகான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்லிப்ஸ் ஐகான் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஐக்கானை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணணும். சரியா? டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ நான் போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்லிப்ஸில் வந்துட்டு எப்படி வந்து ஜாவா ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஜாவான்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால எனக்கு இந்த இடத்துல ஜாவான்னு அப்பியர் ஆகுது. நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு இந்த இடத்துல ஜாவான்ற ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும்.
சரியா? ஸோ இப்போ இந்த கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் ஆட் பண்ணணும். ஸோ கிளாஸ் எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க சீன் ஒரு ஐகான் இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு விண்டோ அப்பியர் ஆகும். அது எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நியூ ஜாவா கிளாஸ் அப்படின்ற ஒரு விண்டோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம் இருக்கிற இடத்துல பாருங்க ex1 அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன் பாருங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் argsன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த இடத்துல பாருங்க ex1.javaன்னு ஒரு கிளாஸ் ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்கெல்டன், ஜாவாவுடைய ஸ்கெல்டன் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு பாருங்க. ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் லைன் நம்பர் 6ல இருந்து உங்களுடைய ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி காட்டினேன் இல்லையா, அந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணுறீங்க. நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதே ப்ரோக்ராமை தான் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி வச்சுட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரன் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ரன்னுன்னு ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, ரன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன் இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரன், டீபக், ரன் ஹிஸ்ட்ரி, ரன் ஆஸ், ரன் கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருது. இதில் வந்து நீங்கள் ரன் கான்ஃபிகரேஷன் இருக்கு பாருங்க, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். நார்மலாக வந்துட்டு ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ரன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். பட் இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் வந்து இன்புட்டை கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ரன் கான்ஃபிகரேஷனுக்குள்ளே போனால் தான் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம ரன் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இது ரன் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு விண்டோ. இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடும். இல்லை பார்த்தீங்கன்னா மெயின் ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஆர்குமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணி அந்த இடத்துல தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ எப்படி பாஸ் பண்ணணுன்றதை காட்டுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ண உடனே ஸ்க்ரீன் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் விஎம் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ல நீங்க என்ன இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல தான் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க வந்து ரன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் அந்த ப்ரோக்ராமுக்கு பாஸ் ஆகும். சரியா? ஸோ இன்புட் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க. ஸோ இப்போ பாருங்க வெல்கம் டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 3 ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரன்னுன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இது ரெண்டையும் கிளிக் பண்ண உடனே என்னுடைய ஸ்க்ரீனில் ஒரு விண்டோ அப்பியர் ஆகும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து அப்பியர் ஆயிருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஓகே அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் வரும். எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க கவுண்ட் ஆஃப் ஆல் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் பாருங்க 3ன்னு கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இன்புட் எப்படி கொடுத்தீங்க, வெல்கம் டு ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ் ஒரே லைனில் கொடுத்தீங்க. இப்போ பாருங்க ஒரு லைனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, வெல்கம், அதுக்கப்புறம் டூ, அதுக்கப்புறம் ஜாவான்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஜாவா ப்ரோக்ராம். என்ன ஒரு இதில் அடிஷ்னலாக ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் கான்செப்ட் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் இதை வந்து நோட்பேட் எடிட்டரில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எக்லிப்ஸில் பண்ணீங்க அப்படின்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்பில்டாக வரும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும். நோட்பேடில் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நீங்களே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.